السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو شاء ربك لآمن من في الأرض كلهم جميعا أفأنت تكره الناس حتى يكونوا مؤمنين. قال نبينا صلى الله عليه وسلم: سئل أي الجهاد أفضل فإن كلمة الحق عند سلطان جائر، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. சதகல்லாஹுல் அலியுல் அதீம். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. இந்திய திருநாட்டினுடைய 79வது சுதந்திர தின நன்னாளிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறான். இந்த சுதந்திரம் பெறுவதற்கு இது போன்ற பல ஜும்ஆ மேடைகள் மாபெரும் காரணிகளாக அடித்தளமாக இருந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி. அன்பிற்குரியவர்களே, இந்திய திருநாட்டில 140 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மாபெரும் ஒரு மக்கள் தொகையை கொண்ட நாடாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. சுதந்திரத்தின் நேரத்தில் இந்த சுதந்திர தின திருநாள் இருக்கிறது உலகளாவிய அளவில ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், 140 கோடி மக்கள் ஒரே நாளில் ஒருங்கிணைந்து மகிழக்கூடிய திருநாளாக இந்த சுதந்திர தினம் இருந்து கொண்டு இருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள், இனம், பல மொழி பேசக்கூடியவர்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், பல கலாச்சாரங்களுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய நாடுதான் இந்திய திருநாடாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில முஸ்லிம்கள் முதுகெலும்பு என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த அளவிற்கு நமது அன்பர்களோடு இந்தியாவினுடைய சுதந்திர முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அண்ணல் காந்தியடிகள், இந்திய சுதந்திரத்திலே பாடுபட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், கட்டபொம்மன், இப்படி இந்த வரலாற்றிலே அத்துணை நபர்களிடம் உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருந்து இந்த இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தது நமது முன்னோர்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்பிற்குரியவர்களே, காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய மரபில, இஸ்லாத்தினுடைய கொள்கையில அடிமை வாழ்க்கை என்பது கிடையாது. அடிமை வாழ்க்கை, அடிமை சங்கிலியை உடைத்து எறிவதுதான் இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம். யாரும் எந்த படைப்புக்கும் அடிமை கிடையாது அல்லாஹ்வை தவிர. எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்: வலவ் ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ. வலவ் ஷாஅ ரப்புக, உம்முடைய ரப்பு நாடினால் பூமியில இருக்கிற எல்லாத்தையும் ஈமான் கொள்ள வைக்க முடியும், எல்லாரையுமே முஸ்லிமாக்கிற முடியும். அஃபஅன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா தகூனு மினல் முஃமினீன். மக்கள் எல்லாம் விருப்பம் இல்லாம யாரையும் நிர்பந்தமாக என்ன செய்ய முடியாது, உள்ள இணைக்க முடியாது, இணைக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அப்ப மதத்துக்குள்ள வர்றதுக்கு யாரையும் நிர்பந்திக்க முடியாது. துக்ரிஹுன் நாஸ்,
நிர்பந்தத்திற்குள்ளாக்கி யாரையும் ஈமான் கொள்ள வைப்பது நல்லதல்ல அப்படின்னு திருமறை குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஈமானுக்கு மதத்தின் பேரால் கூட நிர்பந்தம் அடிமைப்படுத்த கூடாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்க, ஆங்கிலேயர்களுக்கு எப்படி அடிமையாக இருப்பதை சகித்துக் கொள்ளும் இந்த சமூகம்? அன்பிற்குரியவர்களே, எகிப்தினுடைய ஆளுநரின் மகன் ஒரு மனிதரை அடிச்சு போடுறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வருது இந்த பிரச்சனை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எகிப்தினுடைய ஆளுநரை மதீனாவுக்கு அழைத்து கேட்கிறாரு, தன் தாய் சுதந்திரமாக ஒரு மனிதரை பெற்றெடுத்திருக்க எப்படி நீங்கள் அவரை அடிக்கலாம் என்று கேட்டார். எப்படி நீங்கள் அடிக்கலாம்? தாய் சுதந்திரமாக அவரை பெற்றெடுத்திருக்க நீங்கள் எப்படி அவரை அடக்குமுறை செய்யலாம், அடிக்கலாம் என்று கேட்டார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய மரபு, இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல். இத்தகைய இந்த வழிகாட்டுதல் தான் இஸ்லாமியர்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்கின்ற அந்த வேட்கையை தூண்டியது. உலமா பெருமக்கள் எல்லாம் ஜும்மா மேடைகளிலே சுதந்திர வேட்கையை தூண்டினார்கள். அதன் காரணமாக பட்டி தொட்டி எங்கும் கிராமப்புறங்கள் வரை சுதந்திரத்தின் வேட்கை ஆட்டித்திருந்தது. அன்பிற்குரியவர்களே, ஆங்கிலேயர்களினுடைய வருகை, இந்த ஆங்கிலேயர்களினுடைய வருகையில வியாபாரத்தை முன்னிட்டு வந்தவர்கள் ஆட்சியாளர் துடிக்கிறார்கள் என்று முதலாக கணித்தவர் வங்கத்து சிங்கம் சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கொல்கத்தாவிலே வில்லியம் அந்த கோட்டையில ராணுவ தளத்தை அவங்க என்ன செய்யறாங்க, விரிவுபடுத்துறாங்க. இதை முதலாக எதிர்த்தவர் வங்கத்து சிங்கம் சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய தோல்வியின் மீதுதான், அவர்களை தோழச் செய்துதான் ஆங்கிலேயர்களினுடைய வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது இந்தியாவில். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1857 சிப்பாய் கலகம், இதை முன்னின்று நடத்தியவர்கள் முஸ்லிம்கள். இதில் பெரும்பான்மையாக ஷஹீதாக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பகதூர் ஷா ஜாஃபர் ஒரு அற்புதமான ஆட்சிக்கு சொந்தக்காரர், முகலாய பேரரசினுடைய கடைசி மன்னர். இந்தியாவை ஒருங்கிணைந்த இந்தியாவாக உருவாக்கி கொடுத்தவர்கள் தான் நமது முகலாய மன்னர்கள். குறுநிலமாக சிற்றரசுகளாக பிரிந்து கிடந்த ஒரு மாகாணத்தை, ஒரு சிறிய ஒரு பகுதிகளை எல்லாம் ஒருங்கிணைந்து உருவாக்கியவர்கள் முகலாயர்கள். 5 நபர்கள் கொண்ட பாஞ்ச் ஆயத் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்தை உருவாக்கி தந்தவர்கள், தாலுகாக்களை உருவாக்கியவர்கள், ஜில்லாக்களை வழியமைத்து கொடுத்தவர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உருது அரபுடைய வார்த்தைகள். பிள்ளைங்க கூட ஒரு பிள்ளை இந்திய சுதந்திரத்தினுடைய அந்த கண்காட்சியில நம்ம சாதாரணமா புழங்குற சில அரபு வார்த்தைகளை பட்டியலிட்டு இருக்கு. சாதாரணமா புழங்குகின்ற வார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டதுங்கிறோம், தாலுகாங்கிறோம், அசல் அப்படிங்கிறோம், ஒரிஜினல் அப்படிங்கிறோமா இல்லையா, அந்த அசல் அது எல்லாமே அரபு வார்த்தை. இன்னைக்கு சாதாரண தமிழாகி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாமும் இந்தியமும் ஒன்றிணைந்தது. அன்பிற்குரியவர்களே, இப்படியாக பீகார்ல, தில்லியில, ராஜஸ்தான்ல எங்கெல்லாம் சுதந்திரத்தினுடைய வேட்கை துவங்கியதோ, சுதந்திர போராட்டங்கள் எல்லாம் நடந்ததோ, அவர்களினுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? மன்னர் பகதூர் ஷா ஜாஃபரை அரியணையிலே ஏற்றுவது, ஆங்கிலேயரை துடைத்து எறிவது. இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் எங்கெல்லாம் சுதந்திரத்திற்கான அந்த வேட்கை, சுதந்திர போராட்டம் நடந்ததோ, அத்துணை நபர்களினுடைய, அந்த நவாபுகளுடைய அத்துணையினுடைய இறுதி வடிவமும் மன்னர் பகதூர் ஷாவை அரியணை ஏற்ற வேண்டும் என்பதுதான். ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படி வரிசையில தான் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. காந்திஜி, அண்ணல் காந்தி அவர்களை நமக்கு தெரியும். அந்த காந்திக்கு பின்னால் இருந்து அவர்களை முனைப்போடு ஒத்துழையாமை இனத்திலும் அவர்களை முன்மாதிரியாளராகவும் ஆக்கிய பெருமை நம்மை சார்ந்தது. அப்துல்லா ஆலம் ஜவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு வணிகர் தான் 500 சரக்கு கப்பல் வைத்திருந்தார். 4 பயணிகள் கப்பலை அன்றே வைத்திருந்தவர். இவர்தான் காந்தியினுடைய முன்னேற்றத்திற்கு, தலைமைக்கு பின்புலமாக இருந்து உதவியவர். அப்துல்லா ஆலம் ஜவேரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்றே காந்திஜிக்கு உதவுறாங்கன்னு சொல்லி இவருடைய கப்பலை கடலிலே கவிழ்த்து விட்டது ஆங்கில அரசு.
அதன் காரணமாக அவருக்கு அன்று ஏற்பட்ட நஷ்டம் என்ன தெரியுமா? 150 கோடி என்பதாக வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைய காலத்திலேயே 150 கோடியை இழந்து குடும்பம் பரிதவித்த நிலையில அண்ணல் காந்திக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அண்ணல் காந்தியும் சொல்லி இருக்கிறார், மஜ்லிஸுல் உலமாவினுடைய ஏற்பாட்டில ஈரோட்டில் நடந்த ஒரு மாநாட்டுக்கு மௌலானா முஹம்மது அலி வருகை தருகிறார்கள். வந்தவரை வரவேற்க ஈரோடு மண்ணின் மைந்தர் ஈவேரா பெரியார் போய் வரவேற்கிறார். வரவேற்கிட்டு சொன்னாரு, இந்தியா காந்தியினுடைய பாக்கெட்ல இருக்கு, காந்தி இந்த மௌலானா முகமது அலியின் ஜோப்புக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி. இப்ப எந்த அளவிற்கு பின்புலமாக இருந்து இந்த இந்திய சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள் என்று நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். மென்மைக்குரியவர்களே, இப்படியாக அண்ணல் காந்தி அவர்கள் அஹிம்சை வழியில காங்கிரசுடனே இணைந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ராணுவ படையை திரட்டினார்கள். 1947 அந்த ராணுவ படையை அமைப்பதற்கு 1 கோடி ரூபாயை வழங்கியவர்கள் தான் வல்லல் ஹபீப் முகமது. சொல்லுவாங்க, நாட்டை பிடித்திருக்கிற பிணி தீர வேண்டும் என்று சொன்னால், நாட்டை பிடித்திருக்கின்ற இந்த பிணி தீர வேண்டும் என்று சொன்னால் ஹபீப் என்கின்ற மருந்து தேவை என்று பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய அத்துணையையும் தியாகம் செய்தவர்கள் தான் நமது முன்னோடிகள். பிரிட்டிஷ் இந்திய நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நிறுவி அதுல கப்பல் வடிவம் செஞ்சாங்க. அதை நம்ம என்ன செய்யணும்? ஒடுக்கணும், அந்த வணிபத்தை தடை செய்யணும். ஆங்கிலேயர்களினுடைய முன்னேற்றம் வணிபத்துலதான், வியாபாரத்துலதான் இருக்குன்னு சொல்லி, எனவே அந்த கப்பல் உரிமையாளர்கள்ட்டெல்லாம் போய் அவங்களுக்கு கப்பல் கொடுக்காதீங்கன்னு சொல்லி தடை செஞ்சாங்க. சொன்னது மட்டுமில்ல, வாவு சிதம்பரனார் நமக்கு ஒரு கப்பல் வேணும், சுதேசி கப்பல் ஒன்றை வாங்க வேண்டும், நாம் அதை நிர்வகிக்க வேண்டும், அதுதான் அதனுடைய அடுத்தபடியாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்து அந்த கப்பலை வாங்குவதற்காக வல்லல் ஃபக்கீர் முகமது அவர்கள் அன்றைய காலத்திலேயே 8000 பங்குகளை அவர் தானம் செய்தார். வியாபாரத்தில் இருந்த 8000 பங்குகள் அந்த கப்பல் வாங்குவதற்கு கொடுத்தார். எத்தனையோ பல செல்வந்தர்கள் எல்லாம் சில ஆயிரங்களின் பங்குகளைத்தான் வாங்க முடிந்தது. சில ஆயிரங்களின் பங்குகளைத்தான் பல செல்வந்தர்கள் வாங்க முடிந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 8000 பங்குகளை இவர் வாங்கி அந்த கப்பலுக்கு உதவி செய்தார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, உத்தமபாளையம் ஹாஜி கருத்தா ராவுத்தர் அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா காலேஜ் ஒன்று இருக்கிறதுனால பரவாயில்ல தெரியும். அவர் அந்த பகுதியிலே மிக பெரும் ஜாம்பவானாக வலம் வந்தவர்கள். அன்பிற்குரியவர்களே, திண்டுக்கல் காங்கிரஸ் கமிட்டி 11/9/1922 பெரியகுளத்தில ஒரு மாபெரும் காங்கிரஸ் மாநாட்டை ஏற்பாடு செய்யும். பெரியகுளத்தில முகம்மது இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அந்த மாநாட்டினுடைய முழு செலவையும் ஏத்துக்கிட்டார். அதுல பேசுறதுக்காக காங்கிரசினுடைய தலைவர் சேலம் வரதராஜு அங்க வர்றாரு. வந்து பேசுறதுக்கு மேடை ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. காவல்துறை அதிகாரி ஒருத்தர் போய் அவர்கிட்ட, இந்த மேடையில நீங்க பேசினா கைது செய்யப்படுவீங்கன்னு சொல்லி ஒரு சீட் கொடுக்கிறார். அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சுதந்திர வேட்கையை தூண்டியவராக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா காவல்துறை எப்ப கைது செய்யும் சொல்லி எதிர்பார்த்து இவர் வீர உரை பேசிக்கிட்டு இருக்கிறார். வீர நடை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. காவல்துறை கை கட்டி நின்றுச்சு. காவல்துறை அவரை கைது செய்யல. மேடையில இருந்து இறங்குறாரு. இப்ப கைது செஞ்சிருமோ அப்படின்னு யோசிக்கிறார். அப்பையும் அங்க அவரை கைது செய்யல. பிறகு மீண்டும் கார்ல ஏறி பயணப்பட்டு போறாரு. வீரபாண்டி கிட்ட போனதற்கு அப்புறம் சுமார் பெரியகுளத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி போய் காரை மறித்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது என்பது வரலாறு. ஏன் அவரை பெரியகுளம் மண்ணில கைது செய்யலன்னு சொன்னா, ஹாஜி கருத்தா ராவுத்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கு இருந்ததின் காரணமாக அந்த அளவிற்கு ஆங்கிலேய அரசு கூட பயப்படும்படியான ஒரு மாபெரும் ஜாம்பவான்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியாக சுபாஷ் சந்திரபோஸினுடைய அந்த
இராணுவத்திற்காக இருக்கட்டும், கப்பல் வாங்குவதற்காக இருக்கட்டும், அல்லது பல மேடைகளிலே பின்புறமாக இருந்தவர்கள் எல்லாம் நமது முன்னோர்கள். காரணம், அடிமை வாழ்க்கை என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்கின்ற அந்த தாரக மந்திரம்தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்பதை மிகப்பெரிய ஒரு ஏற்பாடாக ஆக்கியது. அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி மதுரையில மாநகராட்சியினுடைய தலைவராக ஹாஜி முகமது மௌலானாங்கிற ஒரு மாபெரும் ஆலிம் இருந்தாங்க 1942. அப்ப கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்குது, கள்ளுக்கடையை திறக்க கூடாதுன்னு சொல்லி அவரும் அதுல ஒருங்கிணைந்து என்ன செஞ்சாரு, போராட்டம் செஞ்சாரு, அதுல சிறைபிடிக்கப்பட்டாரு என்பது வரலாறு. அதே போல நிலக்கோட்டை தாலுகாலையும் இந்த கள்ளுக்கடை மறியல் நடக்குது. அந்த கள்ளுக்கடை மறியல்ல முன்னின்று நடத்தியவங்க மட்டப்பாற வெங்கட ராம ஐயர், பட்டாபி சித்தாராமையா, இவர்களோடு சேர்ந்து மௌலானா முகம்மது அவர்களும் என்ன செஞ்சாங்க, கைது செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி 1937 முத்துராமலிங்க தேவருடனே சேர்ந்து சுதந்திர போராட்டத்திலும் மௌலானா முகம்மது அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போராடி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒட்டஞ்சத்திரம் விருப்பாச்சி கோபால நாயக்கர், அவர் திப்பு சுல்தானை தனக்கு உதவிக்கு அழைத்தார். அவரோடு சேர்ந்து படையை அனுப்பி அவருக்காக உதவி செய்திருக்கிறார் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதெல்லாம் நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. பெரம்பூர் என்பதே இந்த இந்திய சுதந்திரத்தினுடைய வெளிப்பாடுதான். திண்டுக்கல்லை மையமாக வைத்து நிறைய உலமாக்கள் அங்கிருந்து போராட்டத்தை முன்னின்று நடத்தி இருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நமது முன்னோர்கள் ஜாதி மத பேதமின்றி வாங்கி தந்த சுதந்திரம், ஜாதி மத பேதமின்றி வாங்கி தந்த இந்த சுதந்திரம் இன்று சிதைந்து கொண்டிருக்கிறது, காவி சாயம் பூசப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக ஒருங்கிணைந்த ஒரு சுதந்திரம் பெற்ற இந்த இந்தியா இன்று சில ஓட்டுக்களால் சிதிலடைந்து போகிறது. ஓட்டுக்களின் காரணமாக சிதைவடைந்து போகிறது, சுதந்திரமாகிவிட்டது. சுதந்திரம் காணாமல் போய் சுதந்திரம் பெற்ற இந்தியா இப்பொழுது இல்லை, தந்திரம் பெற்ற இந்தியா தான் இன்று காட்சியளிக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ராகுல் காந்தி சமீபத்துல ஏன் நாம் தோற்றோம் என்று ஆய்வு செய்து காங்கிரஸ், அதுல அவர் சில தகவல்களை வெளியிட்டார். கடைசி வரைக்கும் எதிரணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பெருசா ஓட்டு போடாகலன்ற தகவல்கள்லாம் வந்துச்சு. கடைசி நேரத்துல எல்லாமே சங்கிகளுக்கு வெற்றியாக அமைந்தது. இது எப்படி அப்படின்னு அவங்க டோர் பை டோர் போய் ஆய்வு செஞ்சு கர்நாடகாவில் மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல 1,00,000 வாக்குகள் என்ன செய்யப்பட்டிருக்குது, காணாமல் போயிருக்கு. அதே மாதிரி வீட்டு நம்பர் 0, ஆனா அதுல பல வாக்கு இருக்கு. வீட்டு நம்பரே இல்ல, வீட்டுல வீடே இல்ல, அங்க பல வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தைக்கு ஒரு 29 வயது, ஆனா அவருடைய மகன்களுக்கு 49, 32 என்று பல மகன்கள் இருக்கிறார்கள். எப்படி இருக்க முடியும்? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே முகவரி 88 ஓட்டுகள் இருக்கிறது. இப்படியே நாம யோசிப்போம்னு சொன்னா, பீகாருடைய அந்த ஊர்ல 68 லட்சம் ஓட்டுகள் காணாமல் போய்விட்டது. பல நபர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுடைய ஓட்டர் லிஸ்ட்லயே பேரை எடுத்துட்டாங்க. அந்த நபர்களோட உட்கார்ந்து இந்த இருக்கிறாங்க பாருங்கன்னு ராகுல் டீ குடிச்சு அவர்களை அடையாளப்படுத்தினார். இவர்கள் எல்லாம் இறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி. இப்படியாக ஒருங்கிணைந்து பெற்ற இந்த சுதந்திரம், சுதந்திர இந்தியா தந்திர இந்தியாவாக ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக நம் முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்த சுதந்திரத்தையும் பாதுகாக்கணும். சுதந்திரத்தினுடைய மக்கள் நாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வரலாற்று ஆசிரியர் குஷ்வந்த் சிங் அழகா சொல்லுவாரு, இந்த இந்திய மண்ணில முஸ்லிம்களினுடைய விகிதாச்சாரத்தை விட, முஸ்லிம்களினுடைய விகிதாச்சார கணக்கை விட சுதந்திரத்திற்காக மாண்டவர்களின் விகிதாச்சாரம் அதிகம் என்று பதிவு செய்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அடிப்படையிலேயே சுதந்திரம் நமது வேட்கையில் உள்ளது, நமது கொள்கையில் உள்ளது. அடிமைத்தனம் யாருக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நோக்கத்துல ஒண்ணு, அடிமை வாழ்க்கையை சிதைப்பது. எத்தனையோ பரிகாரங்களுக்கு அடிமையை உரிமை விடுவதை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது அல்லவா? அடிமையை உரிமை விடுவதற்கான நன்மைகள் இருக்கிறது அல்லவா?
அபூபக்கர் சித்திக் நாயகா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டார்களே. யாராவது தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில தொகைகளை கொடுத்து சில நாட்களுக்கு வேலை செய்து இப்படி விடுதலை அடைந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மரபை ஏற்படுத்தி அடிமையில்லா சமூகத்தை உருவாக்கி காட்டியவர்கள் தான் நம் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக ஒருங்கிணைந்து சாதி மத பேதமின்றி பெற்ற இந்த சுதந்திரம் இன்று ஓட்டுக்களால் சிதிலடைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த இந்தியாவை பாதுகாப்பானாக, இந்த இந்தியாவினுடைய குடிமக்களை பாதுகாப்பானாக. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இஸ்லாம் என்பதில் உயிர் வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த அந்த மேன் மக்களையும் கபூல் செய்வானாக. அவர்களுடைய சுதந்திரத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுதந்திர இந்தியாவிலே இந்திய குடிமகனாக என்றும் தலை நிமிர்ந்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வாழ்வையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.